பாக்கியராஜ் சார் பற்றி ரசிகர்கள் அதிகம் பேசாத சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள், அதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பாக்கியராஜ் சார் டைலாக் எழுதும் வேகம் அபாரம். பாக்கியராஜ் சார் ஒரு சீனுக்கு டைலாக் எழுதும்போது கேரக்டர் எப்படி பேசுவான் என்று மனதில் விசுவல்ஸாக அதை மனதில் வைத்து வேகமாக எழுதி விடுவாராம். அதனால்தான் அவரது டைலாக்ஸ் நேச்சுரலாக இருக்குமா. 2. ஆர்டினரி ஹீரோ ட்ரெண்டை பாப்புலர் ஆக்கியவர். அந்த காலத்தில் மாஸ் ஹீரோக்கள் டாமினேட், ஆனால் பாக்கியராஜ் சார் சாதாரண முகம் கொண்ட புத்திசாலி ஹீரோ கான்செப்டை ஹிட்டாக்கியிருக்கிறார். 3. உமன் ஆடியன்ஸ் அவரின் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அவரது படங்களை குடும்ப பெண்கள் அதிகம் ரசித்தார்கள். காரணம், ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். 4. ஸ்க்ரீன்பிளே கிளாஸ் எடுத்தவர். பல இளம் டைரக்டர்ஸ் அவரிடம் ஸ்க்ரீன்பிளே கற்றிருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியில் அவரை அன்அபிஷியல் டீச்சர் மாதிரி தான் பார்க்கிறார்கள். 5. ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் ஸ்கிரிப்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சினிமாவுக்கு வரும்போது அவர் சந்தித்த கஷ்டங்கள், பணத்தட்டுப்பாடு, வாய்ப்பு இல்லாமை பல கதைகளில் சப்டிலா வந்திருக்கிறது. 6. கிட்டன் ஹியூமர் சென்ஸ். கேமரா ஆஃப் ஆன பிறகும் செட்டில் ஜோக்ஸ் அடித்து கிரவை சிரிக்க வைப்பாராம். 7. ரேர் ஃபேக்ட். அந்த 7 நாட்கள் மாதிரி எமோஷனல் கதையையும், இன்று போய் நாளை வா மாதிரி பியூர் காமெடியையும் ஈக்குவலி ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியவர். இது எல்லாராலும் முடியாது. ஆனால் இன்று நமது பாக்கியராஜ் இயக்குனர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது மிகவும் வருத்தத்தை தருகிறது. அவர் ஆன்மா சாந்தியடைய நமது சேனல் சார்பாக அஞ்சலி